இவ்வளவு சொணக்கமா சொல்றீங்க? அப்படி சொல்லுங்க. காலங்காத்தால். காலங்காத்தாலையா? நல்ல கண்ணை திறந்து பாருங்க. ஆமாங்க. கண்ணை மூடிட்டே நிக்காதீங்க. இல்லங்க, யார் நீங்க? வெள்ளிமலை வேலைக்காரங்க. ஆஹா ஆஹா, குயில் கூவுது. அந்த குயில் கூவி கூவி தான் இப்ப எங்களை கூவிடுங்க தெரியல. குயிலே ஐயா, எனக்கு சொந்தமா வாழ முடியாது கொடுத்தாங்களே, வனத்துல வந்து விட்டது. எட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன். கட்டிக்கார நீங்க கழுத்து வந்துட்டீங்க. இந்த மாதிரி வாயில செஞ்சிருந்தோம்னா எது எது மாதிரிங்க தொழில் செஞ்சிருந்தா அதை நான் சொல்லாம சொன்னேன். போயிருக்காரு. சரி, அது ஒரு படம் இருக்கட்டும். வலிக்குமாங்க? என்னங்க வலிக்குமா? இல்ல வலிக்கும், கண்டிப்பா அடிச்சா வலிக்கதான் செய்யும். சரிங்க, வலிக்குதுல்ல? நீங்க நினைக்கிறது தப்பு. என்னங்க? மனுஷனுக்கு தான் வலிக்கும். நான் எருமை மாடு, எனக்கு தான் வலிக்காது. அது நீங்க சொல்லாமலே தெரியுமா? நீங்க எருமை மாடுதான். சரி சாமி. சாமியா? என்ன பார்த்தா சாமியார் மாதிரி இருக்கா? ஓஹோ, அப்படிதான் கொடுக்குறா? ஆமா. சொல்லுங்க, தங்களுடைய நாம உதயம் என்னமோ? எது நாம உதயம்? நீங்க என்ன அந்த ஒரு கதாபாத்திரம் வெளியில வரல நினைக்கிறேன். அவரோட கிளம்பிடாரு. பேர் என்ன? தண்டை வேடனுங்க. எதுக்கு வந்தியா? மான் குடி பிடிக்க. மான் பிடிச்சிருக்கீங்களா? மான பிடிச்சிங்களா? பிடிக்க தானே வந்திருக்கேன். பிடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள மான் குடி மட்டும் உள்ள விட்டு விட்டு நீங்க மட்டும் எதிர்த்து வந்துட்டீங்களே. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, சரியா முடிச்ச மாதிரி அப்படி ஒரு யூகமா சொல்லலாம். விடியாமூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு காலங்காத்தால உங்களோட முகத்துல முழிச்சிருக்கேன். போன காரியம் என்ன ஆகுமோ? சொல்லுங்க. மீசை பார்த்தா ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கு. அப்படி அவர் மீசை பார்த்தா எப்படி தெரியுது? எட்டாம் மீசை மாதிரி இருக்கா இல்லையா? இதை பார்த்தா யார் மாதிரி? யாரு மாதிரி இருக்கு? எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம். சோழவி புரிஞ்ச மாதிரி இருக்காங்க. அப்படியா? வீடியோ சொல்லக்கூடாது. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? சரி சரி, நீ பொழைச்சுப்ப. யாரு? நானா? சரிங்க, சொல்லுங்க. இப்ப நீங்க மான் பிடிக்க வந்திருக்கிறீங்க? ஆமாங்க, உண்மைதான். சரி சரி சரி, கண்டிப்பா நிச்சயமாக. சரி சரி, உறுதியாக. உண்மையா? எல்லாம் ஒண்ணுதாயா? மறுபடியும் என்னது எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுது. என்ன மச்சான்ட்ட நீ வந்து பொம்பளை பிள்ளைய தெரிய வந்திருக்க? ஆமா மச்சான். உண்மைதானே? உண்மைதாங்க. முகரை அதனால முகரை பாத்துக்கிறீங்களா? நீங்க ஏழை பாக்குற முன்னாடி எது உங்க ஆளை பாக்குற முன்னாடி ஏங்க எனக்கு ஆளே இல்லைங்க. இருக்கா? யாரா இருக்கிறீங்க? முன்னாடி ஏன் ஆளு ஒண்ணு இருக்கு. உங்க ஆளா? ஆமா. அப்படியா? தாக்கல உள்ள விட்டுருமா? தாக்கல உள்ள விடுங்க. வரும் பாருங்க. இது தொடர்ந்து போதுவார். நீ எல்லா சந்தர்ப்பங்களும் என்ன பண்ண? வழங்கி தப்பிய குருமான்களே, ஒரு மன்னர கண்டிர நீங்களே. அது கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தா சாக்கிர வேலையா இருக்கும். எங்க குல பங்கு போடி நாங்க ஆடி பாடி வரவேற்பு கொடுத்துட்டோம். கொடுத்தாச்சு. இப்ப நீங்க ஆடுங்க. நீங்களுக்கு பொறுத்தவரதான். அத்தாச்சி நல்லா இருக்கியா? வாங்க. நீங்க என்ன சொன்னீங்கப்பா? அத்தாச்சியா? ஆமா, மானம் தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. மாப்பிள்ளை அப்படின்னா நான் உங்களுக்கு மச்சான் தானே? மச்சான் தானே? ஆமா. நல்லா இருக்கீங்களா? போடுங்க கொழுந்தனாரே. எது? ஆடுங்க போடுங்க கொழுந்தனாரே. என்னம்மா இது? என்ன நீங்க தான் சொல்றீங்க மகன் இருக்கு.
இவருக்கு வச்சிருக்கிறாரா? யார் இந்த பெண் குட்டி? உங்களுக்கு ஒரு ஆளா? ஏமா இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, கண்ணத்துல என்னமோ வளர்ந்துருக்கிறீங்க, இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கீங்க, எப்படி இப்படி என்ன ஒரு அழகா இருக்குது? எது என்ன வார்த்தை? உங்களுக்கு இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, வேற ஆள் கிடைக்கல உங்களுக்கு, போய் இந்த பையலா பிடிச்சீங்க? இந்த பையன் ரொம்ப மோசமானவங்க. எல்லாத்தையும் மோசமா இருப்பாரு, ஏன் மட்டும் கரெக்டா இருப்பாரு. உங்ககிட்ட மட்டுமா? ஏப்பா இப்படித்தான் சொல்லவே சொல்றாங்க. அடுத்த கவலை யார் இருக்கா? அடுத்த கவலை ஆடி வாங்க நீங்க ஆமா, எது? நீங்க கொடுங்க முதல்ல. நான் கொடுக்க தான் வந்திருக்கிறேன், அதை கொடுங்க. ஆனா வாங்குறதுக்கு தான் ஆளை காணுமே. நான் வாங்கிக்கிறேன், நீங்க வரேன்னு கொடுங்க. அப்படியா? சரி கூப்பிடு தங்கச்சி. அழைத்து வரல பாக்கா. தங்கச்சி இங்க வாமா. என்ன உனக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி கோவம் இருக்கு? வாடா. எதுக்கு? அப்பப்ப மழை இருக்குது. நம்ம இடத்துக்கு வேடு பஸ் வந்திருக்காருமா. வேடு பஸ், வேடு பஸ் மானு புடுக்க பஸ் வந்திருக்கிறார். வேடு பஸ் மானு புடுக்க வந்திருக்கிறார். மானை நீங்க பாத்தியா? மானு புடுக்கிறதுக்கு போய் அவர் அட யாப்பா தம்பி, எங்க அண்ணனுக்கு அப்ப கேப்ப இந்த நாக்கு முடியல பட்டையா வேலை செய்யாது. எங்கப்பா ஏய் ஏப்பா இங்க வள்ளியம்மாயா இங்கேமா. உங்க அண்ணனுக்கு நாக்கு நொண்ணு நாக்கு தானே? ஆமா. எங்க நாக கேட்டா பாம்பு சொல்லு பாம்பு. அண்ணா இங்க வாடே, நீ இந்த மானை பாத்தியா? அண்ணா இங்க வாடே, நீ செய்யறது சொல்லுங்க இல்ல சிரிப்பு வேணும். நீ ஒழுங்கே இல்ல பார்த்தாம கிடையாது, மூச்சு புடிச்ச மாதிரி வரணும். என்னம்மா அண்ணே அண்ணே அண்ணே, அது என்னடா, இது என்ன நடக்குது? அங்க பேச முடியல, அந்த பிள்ளைக்கு அதான் எடுத்து விடு. ஏய் உனக்கு நெஞ்சு எடுத்து அந்த பிள்ளை. அண்ணே என்னடா நீ மானஸ்தனே இல்லனா நிக்கும்ல, மழை பேயினா உடனே மழை பேயும்ல. அந்த அண்ணா ஆம்பளை, எங்க அண்ணன் மீசை பாத்தியா? ஆமாமா, உங்க அண்ணன் தான் நிக்கும். நிக்கதா மழை பேயினா பேயும், சமச்சலமா அடிப்பாரு. அண்ணே வாடே, நேர காலத்தை அனுசரிக்கிறேன். யார காலத்தை எந்த நேரத்தை விடல. அதனால அண்ணே நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மானு இங்க வந்ததாக உங்க சொன்னாரு. உங்க மானு இங்க வரலன்னு நீங்க சொல்லிட்டீல்ல, நானும் சொல்லி பார்த்துட்டு மானு வரலன்னு சொல்லிட்டு வேகமா உங்க பின்னாலே நான் வர்றேன். நீ போய் என்ன பண்றாய்னா, அங்க உள்ள வேலையில போய் கரெக்டா கிளீனா நீ பார்த்தாங்க. தங்கச்சி வந்த உடனே அண்ணா என்ன சொல்ற, அம்மா நான் பார்த்த வேலை நல்லா இருக்கா, நீ முதல்ல காமிக்கிறேன். போய் அந்த வேலைக்கு பாரு. ஆமாண்ணே, நம்ம துருமணில இருக்கும் பேக்லாம் சுத்தம் பண்ணி நல்லா மடிச்சு வைக்கிறேன். ஆமாண்ணே, இன்னைக்கு மதுரை பக்கம் போனேன் பார்த்து ஒரு சாமான மாட்டி வை. ஏப்பா துணி படிச்ச வேலை தான் பாத்துட்டு இருக்கீங்களா? நீ படிச்சு வச்சு. வாயில